ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் எம்ப்ராய்டரியில் கிளாஸ் 8A தாங்க. இதுவும் லோட்டஸ் டிசைன் தான். இது ஒரு டைப் ஆஃப் லோட்டஸு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் நான். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஜரியில் ஒவ்வொரு இமேஜுக்கும் நான் சாட்டின் போட்டு நான் கவர் பண்ணுறேன். இது ஃபுல் இமேஜும் பார்த்திங்கன்னா டபுள் கலரில் வர மாதிரி நான் பிங்க் கலரில் உள்ள ஃப்ளவருக்கு நான் கொடுத்துருக்கேன். டபுள் கலரில் உள்ளே ரொம்ப அகலமான பெட்டல்ஸ் இருக்கிறனால நான் உள்ளே முதல்ல சொன்ன மாதிரி சின்னதாக நான் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல எல்லாம் நல்ல அகலமான சாட்டின் கொடுத்துட்டு மீதி இருக்கிற சைடில் கேப்லையெல்லாம் நான் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தா புரியும். நான் அந்த பிளேஸ் போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ வெறும் அவுட்லைன் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஜரி த்ரெட்டு போட்டுட்ருக்கேன். அந்த லைன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளே வரைஞ்சிருக்கிறதுக்கு பேபி பிங்க் கலரில் நான் சாட்டின் கொடுத்துக்கிறேன். அந்த சின்ன லோட்டஸ்க்கு போட்டிருந்த மாதிரியே இந்த பெரிய லோட்டஸ்க்கும் சைடில் சின்ன சின்னதாக நான் சாட்டின் போட்டுக்கிறேன். மீதி இருக்கிற கேப்புக்கு நான் இன்னொரு கலரில் டார்க் பிங்க் வச்சு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது டபுள் கலரில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நான் கீழே அந்த மொக்கு மாதிரி இருக்கிற இடத்துக்கு நான் பிங்க் கலரில் போட்டு நான் ஜிக்ஸாக் ஃபில்லிங் போட்டிருக்கேன். இதுலேயும் மீதி இருக்கிற கேப்புக்கு எல்லாமே நான் ஜிக்ஸாக் ஃபில்லிங் போட்டு டபுள் கலர் வர மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். இந்த மாதிரி டபுள் கலரில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது சாரீ ஒரு கலர்லேயும் ப்ளவுஸ் ஒரு கலர்லேயும் வரும்போது அது ரெண்டு கலரையும் கூட நம்ம தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிற ரொம்ப மைன்யூட் பிளேசஸ் எல்லாம் நான் க்ரீன் கலரில் சின்ன சின்னதாக லீஃப் மாதிரி போட்டு நான் கவர் பண்ணுறேன். இது கொஞ்சம் போடும்போது பார்த்திங்கன்னா லோட்டஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக தெரியும். அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹோம்ஒர்க்காக நான் இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போடுறது எல்லாமே ஷார்ப் பெட்டல்ஸ் தாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேயே நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ரன்னிங் சாட்டின் ஸ்டிச்சஸ் போடும்போதே பீட் ஸ்டிச் போடும்போதே நம்ம அந்த ஷார்ப் பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா. அந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் தான் நம்ம இந்த லோட்டஸ் சுற்றிலையும் நம்ம கவர் பண்ணுறோம். அதுவும் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். வெறும் லோட்டஸ் மட்டும் போடும்போது அது கொஞ்சம் இதாக தெரியும். அது கூட இதுவும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு இமேஜ் கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும்.
இந்த மாங்காய்க்கும் நான் அதே மாதிரி தான் சாட்டின் போட்டு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜ் ஃபுல்லாக முடியும் போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜரிக்கிட்டையும் கொஞ்சம் அவுட்லைன் நான் வந்து க்ரீனில் போடுறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இதாக தெரியும், லுக்காக தெரியும். அதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் சாட்டினில் அப்படியே சின்னதாக லைட்டாக அகலப்படுத்தி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் அவுட்லைன் தான் எல்லா பக்கமும் கொடுத்து கீழேயும் ஒரு ஷார்ட் பெட்டல்ஸ் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இமேஜ் இந்த மாதிரி வருமா உங்களுக்கு போடும்போது. இது நீங்கள் ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு கூட இதை போட்டுக்கலாம் இந்த டிசைன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து குயிக்காக சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.